அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் அடுத்தடுத்து கொடூரமாக கொலை செய்யப்படும் சம்பவம் அங்கு வசிக்கும் இந்தியர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் அமெரிக்காவின் டலஸ் நகரில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஹோட்டல் மேலாளரான சந்திரமௌலி என்பவர் தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அவரின் மனைவி மற்றும் மகன் கண்முன்னே சக ஊழியர் கொலைவெறி சம்பவத்தில் ஈடுபட்டது அனைவரையும் கொலை நடுங்க வைத்தது. அதேபோல் பிட்ஸ்பர்க் நகரில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த இளம் பல் மருத்துவர் சந்திரசேகர் போலே என்பவர் சுட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் மறைவதற்குள் மேலும் ஒரு இந்தியர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட ராகேஷ் ஏகபன் என்பவர் பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பிட்ஸ்பர்க் நகரில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். 51 வயதான இவர் ராபின்சன் டவுன்ஷிப் பகுதியில் உள்ள ஹோட்டலில் மேனேஜராக பணியாற்றி வந்தார். கடந்த 3ஆம் தேதி மதியம் 1 மணியளவில் பிட்ஸ்பர்க் மோட்டலின் பார்க்கிங் ஏரியாவில் திடீரென சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது அந்த ஹோட்டலில் 2 வாரங்களாக தங்கியிருந்த 37 வயது ஸ்டான்லி யூஜின் என்பவர் தனது மனைவியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஹோட்டலில் இருந்து வெளியே வந்த ராகேஷ் ஏகபன் இவர்களுடைய சண்டையை விலக்கிவிட்டுள்ளார். ஆனால் அந்த செயல்தான் ராகேஷின் உயிருக்கே உலை வைத்திருக்கிறது. அங்கிருந்து சிறிது தூரம் சென்ற ஸ்டான்லி யூஜின் மீண்டும் ராகேஷை நோக்கி நடந்து வந்துள்ளார். அவர் அருகே வந்ததும் நீ நலமா என்று ராகேஷ் கேட்டதும் ஸ்டான்லி யூஜின் தனது கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் ராகேஷின் தலையிலேயே சுட்டுள்ளார். நொடியில் அரங்கேறிய இந்த தாக்குதலில் தலையில் குண்டடிப்பட்டு ராகேஷ் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் கொலை குற்றவாளி ஸ்டான்லி யூஜினை போலீசார் சுட்டு பிடித்ததாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹோட்டல் மேலாளரான ராகேஷ் என்பவரை இளைஞர் ஒருவர் எந்த ஒரு அச்சமின்றி சுட்டு கொலை செய்த சிசிடிவி காட்சி வெளியாகி அனைவரையும் கொலை நடுங்க வைத்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.